நம்ம நீதிசை சேனலில் போன எபிசோடில் கவின் செல்வ கணேஷ் திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் எப்படி கொடூரமாக கொலை செய்யப்பட்டார், அதோட பின்னணி என்ன அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் நம்ம பேசணும். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலையை செஞ்ச சுர்ஜித் தான் இந்த கொலையை செஞ்சதாகவும் தன்னோட சகோதரிக்கு இவர் காதல் தொல்லை கொடுத்ததால் கொன்னுட்டேன் அப்படின்ற வாக்குமூலங்களை காவல் நிலையத்தில் கொடுத்தாரு அப்படின்ற விஷயங்களெல்லாம் நம்ம போன எபிசோடில் பார்த்தோம். கிட்டத்தட்ட 5 நாட்கள் போராட்டத்துக்கு அப்புறம் கவினுடைய உடல் அப்படிங்கிறது அவங்க பெற்றோர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டு அவருடைய உடல் இன்னைக்கு எரியூட்டப்பட்டிருக்கு. இந்த வழக்கில் சம்மந்தப்பட்ட கொலையாளி அப்படின்னு நம்ம சொல்கிற சுர்ஜித் மேலே ஆல்ரெடி என்ன மாதிரியான செக்ஷனில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற விஷயங்களை போன வீடியோவில் பார்த்தோம். குறிப்பாக சொல்லணும்னா SC/ST அட்ராசிட்டி ஆக்ட், அதாவது SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செக்ஷன் 302, 120B போன்ற செக்ஷன்லாம் இவர் மேலே வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க அப்படின்றத நம்ம பதிவு செஞ்சோம். அதையெல்லாம் தாண்டி மக்களும் சரி, சோஷியல் மீடியாவிலும் சரி, இந்த கொலை அப்படிங்கிறது ஒரு சாதாரண கொலை அல்ல, இது ஆணவ கொலை தான் அப்படின்னு எல்லாரும் ஊர்ஜிதமாக பேசிகிட்டு இருக்கிற அதே சூழலில் இந்த வழக்கோட விசாரணை வேறு மாதிரி திரும்பி இருக்கு. அதுக்கு காரணம் கவினோட தோழி மற்றும் காதலின்னு சொல்லக்கூடிய சுபாஷினி தானாகவே முன்வந்து, இல்லை ஏதோ ஒரு கட்டாயத்தில் முன்வந்து ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்காங்க. அந்த வீடியோவை முதல்ல பார்த்துட்டு வருவோம். நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம். கொஞ்சம் செட்டில் ஆக டைம் தேவைப்பட்டுச்சு. May 30 அப்போ சுர்ஜித்தும் கவினும் பேசிக்கிட்டாங்க. அப்போ அந்த டைமுக்குள்ள அப்பா கிட்ட சுர்ஜித் சொல்லிட்டான். அப்பா இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப, இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான், இன்னொரு 6 months கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லியிருந்தான். அதனால நான் அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை. அதுக்குள்ளே நெக்ஸ்ட் அப்கமிங் மந்த்துக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. 2 பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது. ஆனால் கவினுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் பொண்ணு கேட்க வாங்க, இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோட ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கண்டிப்பாக. அதுக்கப்புறமா 27 என்ன நடந்துச்சு அப்படின்னா, அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது. நான் 28 ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன். அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். அப்போ ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட நின்றுட்டு தான் எனக்கு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ டேரெக்டாக அவங்கள நான் அங்கே ஐபிக்கு கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான். பட் அவங்க அம்மாக்கிட்டேயும் மாமாக்கிட்டேயும் மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருந்தேன். பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான். அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாவும் கிளம்புறப்பந்தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம். நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ யோசிச்சுட்டு நான் சொன்னேன். அவங்க அம்மா கால் பண்ணாங்க, உனக்கு எடுக்கல. நானும் கால் பண்ண எடுக்கல. நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா, சாப்பிட போங்க, நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு. ஸோ இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம். உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க. எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமுமே கிடையாது, அவங்களுக்கு தெரியாது. இதை இதோட விட்டுருங்க. இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு கவின் இப்போ உயிரோடு இல்லை, அவருடைய உடல் எரியூட்டப்பட்டுருச்சு. இந்த வீடியோவில் சுபாஷினி அவர்கள் பேசியிருக்கிற விஷயங்கள் பார்த்திங்கன்னா, இந்த கொலை வழக்கு அப்படிங்கிறது நாம் எல்லாம் ஆணவ கொலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்கிற அந்த சமயத்தில் இவங்களுடைய ஆடியோவுக்கு அப்புறம் வீடியோவுக்கு அப்புறம் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வேற ஒரு கட்டத்துக்கு நகர்ற மாதிரியோ யாரோ நகர்த்துற மாதிரியோ தான் நம்மளுக்கு தெரியுது. இந்த வீடியோவில் 2 விஷயத்த முக்கியமாக அவங்க பதிவு பண்ணுறாங்க. ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய காதலை பற்றி எங்கள் அப்பா அம்மாவுக்கு அவ்வளோவா தெரியாது அப்படின்ற விஷயம். 2வது, இந்த கொலையில் என்னுடைய பெற்றோர் சம்மந்தப்படலை அப்படிங்கிற விஷயத்த ரொம்பவே ஆணித்தனமாக சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்கிற வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நானும் கவினும் ரொம்ப ட்ரூவாக லவ் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, கவின் எனக்காக ஒரு 6 மாதம் வெயிட் பண்ண சொல்லி நான் அவர்கிட்ட அட்வைஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னு நேருக்கு மாறான ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அதே மாதிரி இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா, சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் உண்டான ஒரு ரிலேஷன்ஷிப் ரொம்பவே டவுட்ஃபுல்லாகவே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கவினும் சுர்ஜித்தும் ரொம்ப பகையாளி மாதிரி ஊடகங்கள்லாம் சித்தரிக்குது. ஆனால் உண்மையிலேயே கவினும் சுர்ஜித்தும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்ச ஆட்களாக இருக்கிறாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா சுபாஷினி தன்னோட வீடியோவில் சொல்கிறாங்க, இந்த விஷயத்தை இதோட விட்டுடுங்க அப்படிங்கிற விஷயத்தையும். அதே மாதிரி தன்னோட தம்பி தான் இவரை சீக்கிரம் கல்யாணத்துக்கு ரெடி பண்ணுங்க,
எனக்கு வந்து கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹியூமரஸாக அவங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயங்கள்லாம் இதில் வந்து சுபாஷினி இன்டெரக்டாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதுலேருந்தே தெரியுது சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் ஒரு நல்ல ஒரு நட்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு அப்படின்றது விஷயம் எல்லாருக்குமே புரிய வருது. ஆனால் அப்படி இருந்தாலும் சுபாஷினி ஏன் வந்து இந்த விஷயங்களெல்லாம் மறுக்கிறாங்க, இல்லை மறுக்கிறதா சொல்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் நமக்கு சரியாக தெரியல. ஒரு சிலர் சுபாஷினியை ரொம்ப திட்டுறாங்க, ஒரு சிலர் வந்து ஆணவ கொலைக்கு எதிராக நிறைய குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க சோஷியல் மீடியாவில். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்க போது ஒரு சில ஆடியன்ஸ் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து சுர்ஜித் செஞ்சது கரெக்ட் தான் அப்படிங்கிற மாதிரியே சோஷியல் மீடியாவில் தன்னோட கமெண்ட்ஸை பதிவு செய்கிறாங்க. ஒரு சமுதாயத்தோட தலைவர் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிற அரிநாடார் அவர்களே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து இந்த இறப்பை வந்து ரொம்ப கொச்சைப்படுத்தி தான் பேசியிருப்பார். அந்த கவின்குமாரோட குடும்பத்தினர் அவருக்கு உத்வேகத்தை கொடுத்த உடனே நம்மளை யார் என்ன பண்ண முடியும், பொண்ணு நமக்கு ஃபேவரா தானே இருக்காங்கங்கிற ஒரு அசால்ட் தைரியத்தில் இந்த காதலை தொடர்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. இந்த கொலையை ரொம்ப ஆதரிச்சும் கூட அவர் வந்து பேசியிருக்காரு. அவர் தான் இப்படி பேசியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சமூக ஊடகங்களில் ஒரு சிலர் சாதி பெயரை சொல்லியும் சாதி பெயரை குறிப்பிட்டும் கமெண்ட் பண்ணுறாங்க. இவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் இதுதான். அதாவது நீ எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலும் சரி, நீ நல்லா படிச்சிருந்தாலும் சரி, உங்கள் அப்பா அம்மா ஆசிரியராக இருந்தாலும் சரி, நீ மிகப்பெரிய நிலக்கிழாராக இருந்தாலும் சரி, நீ கோல்டு மெடலே வாங்குகிற பையனாக இருந்தாலும் சரி, நீ வந்து என்னை விட சாதியில் ரொம்ப சின்னவன், நீ வந்து ஒடுக்கப்பட்ட சாதி, நீ வந்து என்னோட சாதியில் இருக்கிற பெண்ணோட நிழலை கூட தொடுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் சமூக ஊடகங்களில் இன்னும் இந்த மாதிரியான ஆட்கள் வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இந்த அரிநாடார் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவரோட பதிவில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார். நீ ஐடியில் வேலை பார்த்தா நீ 1,00,000 ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கினா எங்கள் வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு நீ ஈக்குவல் ஆகிடுவியா அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் அவர் பேசும்போது இந்த சமூகம் அப்படிங்கிறது சாதி அப்படிங்கிற சாக்கடையில் எப்படி ஊழ்ந்து கிடக்குது அப்படிங்கிறத தெளிவாக இந்த தலைமுறை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்குது. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கவினோட அப்பா சந்திரசேகர் ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருந்தார். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா எங்களை பார்க்குறதுக்கு கட்டாயம் தலைவர் வருவார், அவர் வந்தார்னா எங்களுடைய பிரச்சனை வந்து பாராளுமன்றம் வரைக்கும் ஒலிக்கும் அப்படிங்கிற விஷயங்களை கவினோட அப்பா பதிவு செஞ்சிருந்தார். அவர் பதிவு செஞ்ச மாதிரியே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் கவினோட குடும்பத்தாரை நேரில் சந்தித்து அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லியிருந்தார். அதே மாதிரி சுபாஷினியோட அந்த ஆடியோ வீடியோவை பற்றி அவர்கிட்ட கேட்கும்போது அவர் சொன்ன கருத்து இதுதான். சுபாஷினி அப்படிங்கிறவங்க அவங்க குடும்பத்தோட கட்டுப்பாட்டில் இருந்திருக்கலாம், அதனால் கூட இந்த மாதிரியான வீடியோவை வந்து அவங்க வந்து வெளி உலகுக்கு கொடுத்துருக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை அவர் பதிவு செய்கிறார். திருமாவளவன் அவர்களை தொடர்ந்து எவிடன்ஸ் கதிர் போன்றவங்கள்லாம் கவினோட வீட்டுக்கு போயிட்டு ஆறுதல் சொல்லிட்டு அங்கே நடந்த சம்பவங்களை குறிப்பெடுத்துட்டு வர விஷயங்களெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இதெல்லாம் தாண்டி சமூக ஊடகங்களில் இன்றைக்கி சுர்ஜித் செஞ்சது வந்து ரொம்ப ரொம்ப நியாயம் அப்படிங்கிற வகையில் வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸில் வந்து போட்டுட்ருக்காங்க. குறிப்பாக அந்த ஒரு சில கமெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் படிக்கிறதுக்கு ரொம்ப வேதனையாகவும் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு உயிருடைய மதிப்பை வந்து ரொம்பவே கொச்சைப்படுத்தி நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஜூலை 30ஆம் தேதி சுஜித்தோட அப்பா திரு SI சரவணன் அவர்கள் மணிமுத்தாறு பெட்டாலியனில் சப் இன்ஸ்பெக்டராக இருக்கிறவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு அவர்கிட்ட விசாரணை அப்படிங்கிறது தொடங்கி இருக்கு. இந்த விசாரணை பார்த்திங்கன்னா எந்த கோணத்தை நோக்கி போகுது அப்படின்றது இன்னி வரைக்கும் நம்மளுக்கு சரியாக தெரியல. ஏன்னா நம்ம எல்லாம் ஆணவ கொலைன்னு பேசிகிட்டு இருக்கிற ஒரு விஷயம் சுபாஷினியோட வீடியோ வந்ததுக்கப்புறம் இது வேற ஒரு வழக்காக மாற்றப்படுமோ அப்படிங்கிற அச்சம் நிறைய பேருக்கு எழுந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது CBCIDக்கும் மாற்றப்பட்டிருக்குது. இந்த குற்ற விசாரணையில் இன்னொரு அடிஷ்னலான இன்ஃபர்மேஷன் என்ன பார்த்தீங்கன்னா, இந்த குற்றத்தில் நேரடியாக தொடர்பு பட்டிருக்கிற குற்றவாளின்னு அறியப்படுற சுஜித் மேலே SC/ST அட்ராசிட்டி ஆக்ட்லேயும் அதே மாதிரி ஒரு சில குற்றவியல் வழக்குகளில் தான் கைது செய்யப்பட்டிருக்காரு அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருந்தோம். சுஜித் மேலே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வன்செயல்கள் தடுப்பு சட்டம் 1982 கீழையும் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாடு வன்செயல்கள் தடுப்பு தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 1982ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசால் கொண்டு வரப்பட்டது. இந்த சட்டத்தை கொண்டு வந்தது அப்போதைய முதலமைச்சர் திரு MG ராமச்சந்திரன் அவர்கள். இந்த தமிழ்நாடு வன்செயல்கள் தடுப்பு தடை சட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ வந்து பார்த்திங்கன்னா மணல் குற்றவாளிகளை தடுக்கிறதுக்கு, அப்புறம் வனக்குற்றங்கள் செய்கிறாங்க அவங்கள தடுக்கிறதுக்கு, சைபர் குற்றங்கள் ஒரு சிலர் செய்வாங்க அவங்கள தடுக்கிறதுக்கு, அதே மாதிரி போக்குவரத்தில் ஒழுக்கக்கேடான விஷயங்களை ஒரு சிலர் செய்வாங்க அவங்கள கைது செய்கிறதுக்காகவும், அதே மாதிரி பொது ஒழுங்குக்கு குந்தகம் விளைவிக்கிற ஒரு சில ஆட்களை கைது செய்கிறதுக்காகவும் இந்த குண்டாஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற தமிழ்நாடு வன்செயல் தடுப்பு சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. இந்த தமிழ்நாடு வன்செயல்கள் தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுற ஒரு நபருக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 12 மாத ஆண்டு காலம் சிறை தண்டனை கட்டாயமாக இருக்கும். இவங்க 1 வருஷம் பிணையில் வெளிவராத அளவுக்கு தண்டனை அப்படிங்கிறது இருக்கும்.
இந்த குற்றச்செயலில் உண்மைத்தன்மை இல்லை அப்படின்னு குற்றவாளியோட குடும்பத்தினர் வந்து நினச்சாங்க அப்படின்னா உடனே நீதிமன்றத்தை 12 நாட்களுக்குள்ளே அணுகணும். அப்படி அணுகும் பட்சத்தில் நீதிமன்றம் இவங்களுக்கான விசாரணை செய்து உண்மைத்தன்மையை ஆராய்ந்து இவங்களுக்கான தண்டனையை கொடுக்கும். இந்த சட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது குற்றத்தன்மையை பொறுத்து, அதாவது குறைஞ்சது 6 மாதத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் கடுங்காவல் தண்டனை கிடைக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃபைன் அப்படிங்கிறதும் இந்த சட்டத்தில் இம்போஸ் பண்ணுவாங்க. சுமார் 25,000லேருந்து 2 லட்ச ரூபா வரைக்கும் இவர் ஃபைன் கட்ட வேண்டிய சூழலும் ஏற்படும். போன வீடியோலேயே பார்த்தீங்கன்னா நம்ம கவினுக்கு வந்து கட்டாயம் நியாயம் கிடைக்கணும், இந்த ஆணவ கொலைகள் அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இதுக்கப்புறம் நடக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பேசியிருந்தோம். அதே மாதிரி இதற்கான ஆணவ கொலைகளுக்கான தனி சட்டமும் தமிழ்நாட்டில் இல்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம பேசியிருந்தோம். இந்த படுகொலை அப்படிங்கிறது கட்டாயம் ஆணவ கொலை தான் அப்படின்னு எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற சூழலில் சுபாஷினியோட இந்த வீடியோவுக்கு அப்புறம் இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது வேற ஒரு கட்டத்தை நகர்ந்து போகுதா இல்லை நகர்த்தி வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படின்னு நமக்கு தெரியல. சுர்ஜித்தோட இந்த வழக்கு விசாரணை நீதிமன்றத்துக்கு போனதுக்கப்புறம் இந்த வழக்கு விசாரிக்கப்பட்டு அவர் தான் குற்றவாளின்னு நிரூபணம் ஆனால் கூட அவருக்கு குண்டாஸில் 1 வருஷமும் அதே மாதிரி SC/ST அட்ராசிட்டியில் 5 வருஷமும் கிட்டத்தட்ட 6 வருஷம், அதுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்குள்ளே தான் அவருக்கு தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கும். இவர் செஞ்சது ஆணவ கொலை தான், ஒரு சமூகத்து மீதான சாதிய வன்மத்தோட தொடரப்பட்ட ஒரு விஷயந்தான் அப்படிங்கிறது இந்த இடத்துல எங்குமே பேசு பொருளாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையும் சரி இந்திய அளவிலையும் சரி சாதிய கொலைகளும் சாதி ஆணவ கொலைகளும் அப்படிங்கிறது இன்னும் தொடர்கதையாக ஆகிட்டே தான் இருக்கும். இதுக்கு முற்றுப்புள்ளி அப்படிங்கிறது எப்பவுமே வைக்கப்படாது. சுபாஷினியோட அந்த வீடியோ பதிவை பார்க்குறதுக்கு கவின் இன்னைக்கு உயிரோடு இல்லை அப்படின்னாலும் கவினோட ஆத்மா கட்டாயம் இந்த வீடியோவை பார்த்துட்டு தான் இருக்கும். இது நீதி செய், ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்.